Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது வீட்லயே எப்படி ஈஸியா ஒரு டேஸ்டியான பாதாம் மில்க் செய்யறது எப்படி அப்படிங்கறது வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ வந்து 1 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். பாலை வந்து full cream milk எடுத்துர்க்கேன். இது வந்து நல்லா காய்ச்சிட்டேன். சும்மா ஒரு கொதி வந்ததுனா போதும். இது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாதாம் வச்சிருக்கேன் கொஞ்சம். இத வந்து வறுத்துக்கலாம். கடாய் சூடு வரவும் நாம எடுத்து வச்சிருக்க பாதாம் போட்டு லேசா வறுத்துக்கலாம். வறுத்த பாதாமை ஆற வச்சிருங்க. ஒரு வேற பாத்திரத்துல மாத்திட்டு நம்ம பாதாம் ஆறுற நேரத்துக்கு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எப்போதுமே நட்ஸ் எந்த ஒரு நட்ஸ் நம்ம பவுடர் பண்ண முன்னாடி சுகர் கொஞ்சம் போட்டு பவுடர் பண்ணிட்டோம்னா ஃபுல்லா கீழே ஒட்டிக்காது. நான் ஃபர்ஸ்ட் சுகரை லைட்டா பவுடர் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பாதாமை அதோட போட்டுக்கலாம். போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா குங்குமப்பூ ஆட் பண்ண போறேன். குங்குமப்பூ கொஞ்சம் போட்டுட்டு நாம எடுத்து வச்சிருக்க காய்ச்சி வச்சிருக்க இந்த பால்லேருந்து கொஞ்சமா எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக. சப்போஸ் உங்களுக்கு வந்து இது கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்க கலர் வேணா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ சாஃப்ரான் தான் ஆட் பண்ண போறேன். இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அந்த நேரத்துல நாம இந்த பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேவையான அளவு போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாக போட்டால் கட்டி ஆகும். பொதுவாக கடைகளில் நம்ம வாங்கி குடிக்கிற பாதாம் மில்கில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாக்கா ஜவ்வரிசியை வந்து பவுட்ரு பண்ணிட்டு ஆட் பண்ணுவாங்க. நான் இப்போ அது ரெண்டுமே ஆட் பண்ணல. அது ரெண்டும் இல்லாமல் நம்மளாலையும் வீட்டில் ஹெல்த்தியானது செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இதில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு. சப்போஸ் உங்ககிட்ட ஏலக்காய் தூளா இல்லை முழுசாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் நம்ம பாதாம் பவுட்ரு பண்ணுறோம் இல்லையா, அதுலேயே 2 ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து பவுட்ரு ஃபார்மில் இருக்குது ஏலக்காய். அதை தான் நான் வந்து இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எடுத்து வச்சிருக்க இந்த குங்குமப்பூ பாலை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலராக இருக்கும். நாம் போட்ட சாஃப்ரானுக்கு என்ன மாதிரி கலர் வந்துருச்சுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிற பாதாமை இதில் ஆட் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பால், 1/4 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். பாதாம் வந்து 15 பாதாம் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பவுட்ரு ஒரு 1/4 ஸ்பூனு. கலர் போடல, கலருக்கு பதிலாக சாஃப்ரான் போட்டிருக்கேன். இப்போது இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் சில் பண்ண போகிறேன். சில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மணி நேரம் வச்சோம்னாக்கா நல்லா சில்லுண்டு ஆகிடும். ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுத்த பாதாம் மில்க்கு இந்த அளவுக்கு கெட்டியாகவும் போயிருக்கும் பாருங்கள். சில்லுன்னு இருக்கும் நல்லா. இப்போ இருக்கிற சம்மருக்கு குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் ஒரு கிளாஸில் மாற்றிட்டு காட்டுறேன். ஒரு கிளாஸில் மாற்றிட்டேன். இப்போது பொடி பண்ணி வச்சுருக்க பாதாம் கொஞ்சம் மேலே அப்படி சும்மா தூவி விட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் பசங்களை அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.